சிலுவையிலே பாடுகளை அடைந்து வேதனையை சுமந்து இரத்தத்தை சிந்தி நமக்காக நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சுமந்து துன்புற்றுகிறவராய் நமக்காக சிலுவையில் கல்வாரி சிலுவையிலே தம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புதிய வெள்ளி 2024 புதிய வெள்ளியின் வாழ்த்துதலை, அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் முடிந்த 7ஆம் வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று இருக்கிறது. ஸோ தலைகள் தாழ்த்து ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான மத்தியான வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். எத்தனையோ பேர் கர்த்தாவே இந்த வசனங்களை கேட்க முடியாமல் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளை எங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்று நாங்கள் பேச போகும் வசனம் கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. நீ உம்முடைய நாமம் மகிமைப்படணும், நீர் மகிமைப்படணும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே உலாவுகிற கர்த்தர் நீர் என்பதை நான் அறிவின் கர்த்தாவே. இன்றும் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். எங்களை வசனங்களை நீர், நாங்கள் பேசுகிற வசனம் ஒவ்வொன்றையும் நீர் அறிவீர் கர்த்தாவே. இன்று நான் அல்ல, எனக்கு பதிலாக நீர் பேசும் ராஜா. இதன் மூலமாக ஒரே ஒரு ஆத்மா தொட்டால் கூட கர்த்தாவே பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு என்பதை அறிவேன். நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் நடத்தி அருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இப்போ நான் இந்த இதை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த 7ஆம் நம்பர், இது 7வது வார்த்தை, 7வது நம்பர். இந்த 7 என்கிற வார்த்தையானது பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முக்கியமானது நம்பர் ஆகும். அந்த ஒரு நம்பரை பற்றி நான் ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சது. அது நம்ம இது வரைக்கும் நம்ம கோயிலில் நம்ம இந்த மாதிரி கேட்டிருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த வசனம் பிடிச்சதுனால ஒரு கான்ட்ராடிக்டாக நான் பேசுகிறேன். நான் அதை ஒன்று மட்டும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய சொற்களே இந்த 7 தரம் புடமிட்டு உருக்கி வைத்த அந்த வெள்ளிக்கு ஒத்ததா சொல்லும் போது, அப்போ கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமானவர். அப்படி ஒரு பரிசுத்தமான தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போது, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை அந்த பரிசுத்தமான பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். அவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக ஆண்டவர் எதையெல்லாம் அவர் செஞ்சார் என்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த ஆண்டவர் தன்னை எத்தனை விதமாக தன்னை ஒப்புவித்திருக்கிறார் என்று பார்த்தோமேனால் ஒரு 7 விதமாக தன்னை ஒப்புவித்திருக்கிறார். முதலாவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று பார்க்கலாம். இந்த அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு, இதெல்லாம் நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். முடிந்தது அது ஒரு வார்த்தை, பட் அது எல்லாரும் அர்ப்பணிப்புன்னு சொல்றாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒப்புவிக்கிறேன்னு சொல்றது ஒரு அர்ப்பணிப்பா எனக்கு படுது. ரெண்டுமே ஒரே வார்த்தையா பட்டனால நான் அர்ப்பணிப்பு என்கிற வார்த்தையை வச்சு நான் பேசுறேன். நான் அதுல தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நம்ம பார்த்தோமேனால் 100க்கும் மேலாக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் இந்த 3.5 வருட காலத்திலே அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் என்பதை நம்ம பார்க்கலாம். இதுல சங்கீதம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக அர்ப்பணித்தார் இல்லையா, சங்கீதம் 31:5வது வசனத்தை நம்ம பார்த்தோமே என்னால் அதில் கொடுத்துருக்குது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஸோ இந்த வசனமும் ஒரு தீர்க்க தரிசன வசனமாகும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 5:17, நியாய பிரமாணத்தை, இது நான் ஜனங்கள் நம்மளை பார்த்து பேசுகிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அவைகளை அழிக்கிறதுக்கு அல்ல நான் நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் மூலம் எனக்கு சொல்றது என்னன்னா, அந்த உலகத்துக்கு என்னுடைய பிதாவின் சித்தப்படி நான் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி விட்டு தான் சென்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதை பார்க்கலாம். இரண்டாவதாக பிதாவோட ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பை நம்ம பார்க்கலாம். பிதாவோட ஐக்கியத்திற்கான அவர் ரொம்ப பிதாவோட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப ஆசையோடு வாஞ்சியோடு இருந்த ஒரு மகனாக நம்ம பார்க்கலாம். என்னப்பா ஒரு 12 வயசு இருக்கும்போது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவர் 12 வயசு இருக்கும்போது ஒரு விழாக்காக, ஆலய விழாக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது
அங்கே வந்து யாரும் இவரை இயேசு கிறிஸ்துவ இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. வந்து தேடுவாங்க. தேடல 3 நாள் ஆயிடுச்சு காணோன்னு சொல்லி அவங்க எங்கெங்க தேடும்போது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களுக்கு அங்கே ஆலயத்தில் அவரை நான் பார்த்தேன், நான் அங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. அப்போ இவங்க அங்கே போய் சொல்கிறாங்க, ஏன்பா அப்படி பண்ண அப்படின்னு. ரொம்ப அவங்க தாயினுடைய மனசுலையே அவங்க ரொம்ப வேதனையோட, ஏன்பா அப்படி பண்ண, ஏன் இப்படி வராமல் போயிட்டே நீ அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு திரும்பி அன்றைக்கே அவர் சுவிசேஷத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு அவர் சொல்றாரு, திரும்பி சொல்றாரு, நீங்க உங்களுக்கு வந்து நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் நீங்கள் அறியீர்களா, எப்படி இப்படி ஒரு நீங்க வார்த்தையை நீங்க என்கிட்ட கேட்கலாம், எங்க போயிருந்த என்னை எதுக்கு நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளங்க இது பண்றதை பார்க்கலாம். அதே மாதிரி மலை பிரசங்கங்கள், நிறைய மலை பிரசங்கங்கள் செஞ்சிருக்கிறார். ஆனா மோஸ்ட் ஆஃப் த மலை பிரசங்கங்கள்ல அவர் பிதாவென்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசியிருக்கிறார். பிதாவோட ரொம்ப தன்னை ஐக்கியப்படுத்தி பேசுவார் அந்த இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெத்செமனேல போய் அவர் கடைசியாக பிடிபடுவதற்கு கொஞ்சம் முன்னாடி 3 வாட்டி போய் ஜெபம் பண்றாரு, தாழ விழுந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அங்கேயும் போய் என்ன பண்றாரு, பிதாவேன்னு தான் கூப்பிடுறாரு. 3 வாட்டி ஜெபறாரு, 3 வாட்டியும் பிதாவே அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஸோ அவர் வந்து அந்த பிதாவினுடைய தன்னுடைய ஐக்கியத்தை எப்போவும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 வசனங்கள் வந்ததுலேயும் இந்த முதல் வசனம் கடைசி வசனம் ரெண்டுத்துலேயுமே பிதாவை கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் பிதாவை ஒரு நாளும் விட்டு தாமாக அவர் எதையுமே அவர் செஞ்சதில்லை என்று பார்க்கலாம். அது எதில் பார்க்கலாம்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது இயேசு யூதர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்வார். ஸோ இப்படி அவர் என்ன சொல்றாரு, பிதா என்ன செய்யறாரோ அதை பார்த்து தான் நான் செய்யறேன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் கீழ்ப்படிஞ்சு செய்கிறேன், வேற ஒன்றையும் நானே நினச்சிக்கிட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு யோசனை எதையுமே பண்ணதில்லை, எல்லாமே எனக்கு பிதா உரைத்ததுன்னு சொல்லி அவர் பிதாவை அதுலேயும் மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. பிறகு யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்னால், பிலிப் அவருடைய டிசைபிள்ஸ்ல பிலிப் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இவர் அடிக்கடி பிதாவே பிதா பிதாவே பிதா பிதான்னு பிதாவை பற்றி பேசும்போது அவர் யோசிக்கிறாரு, இவர் எப்போ பார்த்தாலும் பிதா பிதான்னு சொல்றாரு, அப்போ அந்த பிதாவை எங்களுக்கு நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிதாவை காண்பீங்களேன், நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் பிதாவை பற்றி பேசுங்களான் போது அவர் உடனே சொல்றாரு, பிலிப்புவே நீ இத்தனை வருடம் என் கூட இருந்திருக்கிற, ஆனா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இருக்கிற படி நீ வந்து அதை வந்து நீ அறியவில்லையா, இத்தனை வருஷம் என் கூட இருந்து நீங்க அது கூட நீ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்கலாம். அவ்வளவு கோபம் வருது. அவர் பிதாவை விட்டு பிரித்து நீங்க பிதாவை காண்பீன்னும் போது பிதாவும் நானும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு ஒரு கோபம் வருகிறதை பார்க்கலாம். அதே மாதிரி யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்த்தோம்னா அவர் சீஷர்களை நோக்கி சொல்கிறார், இதோ நீங்கள் சிதறுண்டு, அது இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாள் அன்று, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி பிதாவோடு அவர் ரொம்ப தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் அதில் பார்த்தோமேனால், இது வந்து எதுனா ஆண்டவர் பிதா கிட்ட பேசுறாரு. யாருக்காக? நம்மளுக்காக பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் யாரு? நம்மளை போல ஜனங்கள். நம்ம இவங்கெல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க, நீ வந்து எனக்கு உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறீர், பட் நான் உலகத்துல இல்லாம நான் மேல வரப்போறேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் நாம் தான், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு, பிதாவும் குமாரனும் ஒன்று இல்லையா, அது மாதிரி நம்மை போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தினாலே நீர் அவர்களை காத்து கொள்ளும் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது 3ஆம் வார்த்தை, 3ஆம் ஒப்பு அர்ப்பணிப்பை பார்க்கலாம். பிதாவின் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறார் என்று பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பிதாவின் ஊழியத்திற்காக ஆண்டவர் வந்து தம்மையே அர்ப்பணித்திருக்கிறார். 3.5 வருட காலம் ஊழியத்தை ரொம்ப இதாக செய்கிறாரு. அதில் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தோமே என்றால், பூமியில் அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட சொல்றாரு. நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, நீங்க எனக்கு எந்த காரணத்துக்காக அனுப்புனீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே
அவர் கொஞ்சம் இதை பற்றி யோவான் ஸ்நானகன் நம்மளுக்கு தெரியும். யோவான் ஸ்நானகன் வந்து வழிகளை செம்மை பண்ணுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கடவுள் கொடுத்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் பிறந்து விடுகிறார் இல்லையா? அந்த யோவான் ஸ்நானகனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சாட்சிகள் இருக்கிறது, நிறைய ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த நிறைய காரியங்கள் அவரும் தான் செஞ்சிருக்கிறாரு. பட் அதில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும், யோவான் 5ஆம் அதிகாரம் 36ல, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று எனக்கு சாட்சி கொடுக்கிறது என்று சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி கடவுள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் வந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கூட நடுவில் அவருடைய ஃபேமிலி வருவதற்கு, இப்போ இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறோம், நம்ம கடவுளுக்காக ஊழியம் செய்கிறோம், பட் நம்ம ஃபேமிலி சைடில் பார்த்து கொள்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஃபேமிலியை ஒரு நாளும் தன்னுடைய ஊழிய பாதையில் ஒரு நாளும் உள்ள விட்டதில்லை. அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வந்து வெளியே நின்று அவர் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க. அவருக்கு மெசேஜ் வருது, உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரரும் உண்மை பார்க்க விரும்புகிறார் போது அவருக்கு உடனே கேட்கிறாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறார்கள் என்று அங்கேயே வந்து அவங்கள கட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் ஃபேமிலிஸ் ஒருபோது நடுவில் வராமல் முற்றும் முழுவதுமாக கடவுளுக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்த 4வது வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு. வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு என்ன என்று பார்த்தோம் என்னால், நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பாவம், சாபம், பாதாளம், மரணம், இது எல்லாத்தையுமே ஜெயிக்கிறாரு. எத்தனையோ இருக்குது, பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது, இவை அத்தனையும் அவர் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறதை பார்க்கலாம். அதுதான் வெற்றியுள்ள வார்த்தை. அவர் இந்த 7வது வார்த்தையை கூறும்போது கூட அது வெற்றியுள்ள துணியாக தான் அது வந்து சொன்னார், தவிர்த்து அவர் நம்ம கஷ்டப்படுகிறோமே என்று ஒரு நாளும் அவர் சொல்லலை. அதை வெற்றியுள்ள துணியை நான் எல்லாத்தையும் நான் சாதிச்சிட்டேன், நான் எல்லாம் பண்ணி ஜெயித்து அது கூறிய வார்த்தை தான் இந்த 7வது வார்த்தைன்னு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 விதமான இது இருக்குது. என்னன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த இதுல வந்து ஆவியே பெரியது. ஆவி ஏன் பெரியது என்றால், இந்த ஆவி ஆத்மா வந்து நம்ம இந்த சரீரமானது நம்ம இந்த இடத்துல மரித்த உடனே அது மண்ணுக்குள்ள போயிடுது. அது மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டவர்கள் மண்ணிலே போயிடுறாங்க. ஆனா அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா வந்து நேராக போய் பரதீசில் இருக்குமா, இளைப்பாறுவதற்காக பரதீசியில நம்மை வைத்திருப்பார். அப்போ இந்த ஆவி எங்க போகும்? ஆவி எங்கே போகும்னா, நம்மளை படைத்த பிதாவின் கையிலே நம்ம ஒப்புவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் என்ன கொடுத்துருன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கொடுத்திருக்கிறது. ஆவி வந்து என்னன்னா, கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதா. அப்போ அந்த தீபம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபத்தை வந்து நம்ம அணைக்காம அதை பத்திரமாக பார்த்து மரண பரியந்தம் அதை கொண்டு போகணுமா. அப்போ அந்த தீபம் உள்ளே இருக்கும்போது நம்ம அனலுள்ளவர்களாக இருப்போம். அனலுள்ளவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய பாவம் நம்மளை நெருங்காது. பாவம் நெருங்காமல் நமக்கு அந்த மரண பரியந்தம் எடுத்துக்கொண்டு போய் அதை நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்ற ஒரு தருணம் வரும்போது கடவுள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை, இதை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இறக்கும் தருவாயில் இப்பெல்லாம் நீங்க பாக்குற நிறைய பேருக்கு கேன்சர் வியாதி வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் அந்த கடைசி நேரத்தில் ஆவியே இருக்காது. அவங்களுக்கு அவங்கள ஆவியெல்லாம் செத்து ரொம்ப இதா இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமையே கடவுள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அவர் வந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வந்து நம்ம வாய் திறந்து நமக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு போகணும். போகும்போது நம்ம சொல்லணும், பிதாவே உடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம கடவுள் செஞ்ச கடைசி வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் என்பது இதுல இதுவா இருக்கிறது. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே வந்து வெற்றியுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் நம்ம பார்க்கிறோம். 5வதாக பார்த்தோம் என்றால், மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு. மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு வந்து இதில் எதில் பார்க்குறோன்னா, நம்ம வந்து உலகத்தில் நிறைய சஞ்சலங்கள், தவிப்புகள், நிறைய பேர் கூட நம்ம போட்டி போட வேண்டியது, சண்டை போட வேண்டியது இதெல்லாம் வரும். ஆனாலும் நம்ம கடைசி அந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரே ஒரு இது என்னன்னா, அதாவது we have to fight against. யார் கூட நம்ம சண்டை போடணும்னா இந்த மரணத்து கூட தான்.
மரணம் என்கிறது ஒரு சபிக்கப்பட்டது, ஒரு பிசாசு. அது கூட நம்ம சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும். அதுதான் அதுக்கு ஒரு வசனத்தில் கொடுத்துருக்குது. 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மரணத்தை நம்ம ஜெயித்துட்டு கடவுள் அந்த சண்டை போட்டு பிசாசை நம்ம ஜெயித்து நம்ம நம்மளுடைய இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, நான் ஜெயித்து பிதாவோட அவருடைய சிங்காசனம் நான் உட்கார்ந்த மாதிரியே நீங்க எல்லாரும் மரணத்தை வென்று எல்லாத்துலயும் ஜெயம் கொண்டு என்னோடு கூட சிங்காசனத்திலே, ஒரு சிங்காசனம் இருக்குது. பிதாவானவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வலது பாரத்திலே ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வரணும், கட்டாயம் அவர் என் கூட உட்காரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர் பிதாவானவர் நம்ம கிட்ட டைரக்டா பேசல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப அவர் உட்கார்ந்துட்டாரு, போய் சிங்காசனத்துல அமர்ந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, என்னுடைய வலது பாரத்தில் நீங்க எல்லாரும் நீங்க ஜெயம் கொள்கிற இந்த மரணத்தை ஜெயம் கொள்கிற எவனோ எல்லாரும் என் கூட உட்காரணும் என்று அவர் ஆசைப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த இது மத்தேயு 25:34 நம்ம பார்த்தோம் என்னால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிற நம்மளுக்காக அந்த கொடுத்த வசனம் மத்தேயு 25:34 நம்ம பார்த்தோமே என்றால், அப்பொழுது ராஜா, இது எப்படின்னா செம்மறி ஆடும் இந்த வெள்ளாடும், வெள்ளாட்டு எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குது, செம்மறி ஆடு ரைட் ஹேண்ட்ல இருக்குது. அப்ப நடுவுல ராஜா வருவாராம். அந்த ராஜா யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் என்ன சொல்வாராம், தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இடது பக்கத்தில் இல்ல வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உலகம் உண்டானது முதல். அப்ப இந்த உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே நம்மளை எல்லாரையும் தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி இப்படிலாம் நம்ம இருப்போம், இப்படி ரோசினான்னு ஒருத்தர் இருப்பா, இப்படி ரீனான்னு ஒருத்தர் இருப்பா, ஒரு ஜெயந்தின்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் அப்படி அன்னப்பண்ணான்னு இருப்பாங்க அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் இத்தனை பேர் இவங்க நம்ம இருக்க போகிறோம். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாலேயே உங்களுக்காக இந்த ஆசீர்வாதம் வழங்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்கிறதாக பார்க்கலாம். 6வதாக நம்ம பார்த்தோமே என்றால் புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு. புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் மோரலஸ் நம்ம பேசிட்டாங்க முன்னாடி வந்தவங்கெல்லாம். அந்த காலத்தில் இந்த ஊழியத்தில் இருந்தவங்க லேவி கோத்திரம், 12 கோத்திரம் இருந்துச்சு இல்லையா, அதில் அந்த லேவி கோத்திரத்தை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்க தான் போய் இது பண்ணணும். அப்போ உள்ள வரலன்னா இருக்கிற மக்கள் நடுவில் அந்த பக்கம் ஆல்டர் இருக்கும், ஆல்டருக்கு அதுக்கப்புறமா ஒரு இது இருக்கும், ஒரு திரைசிலை இருக்கும், திரைசிலைக்கு அப்புறம் இந்த பக்கம் இந்த இடத்துல வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. இவங்க ஆசீர்வாதத்தை இங்கேருந்து அவங்க அப்படி இது பண்ணுறது, இங்கேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் பெண்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இதுதான் முறைமையாக இருந்தது. அவங்க உள்ளே போய் என்ன தப்பு செஞ்சாலும், அந்த லேவியர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் கடவுளுடைய தண்டனை பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்க உள்ளே சில நேரத்தில் இறந்து கிடப்பாங்களாம், 3 நாளா பார்க்காம இருந்து. அப்ப என்ன இவரை காணும்னு சொல்லி தேடி போய், அதுவும் அந்த லேவியர் குரூப்ல இருக்கிறவங்க தான் போய் அவருடைய உடம்பு சடலத்தை வெளியேற்று வரணுமா. ஏதாவது தவறு செய்திருந்தால் தண்டனை உடனே அவங்களுக்கு அங்க வழங்கப்படும் என்று கொடுக்கப்பட்டிருது. அப்படி ஒரு திரைசல், இந்த ஒரு மறைமுகமா எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தத்தை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செய்கிறார் என்பதை பார்க்கலாம். இதை சொல்லியும் இருக்கிறார். எப்படின்னா யோவான் 6:38 நம்ம பார்த்தோமே என்றால், என்னை அனுப்பினவர் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஜனங்களோடு அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவின் சித்தத்திற்காக நிறைய செய்திருக்கிறார். அவருக்கு இந்த பிதாவின் சித்தத்தை கொடுத்து தனக்கு வெளிப்பாடு இருந்ததுனால தான் திரும்ப திரும்ப ஒரு கடைசி எல்லா அந்த சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம கடைசி பாகங்களில் படித்தோம் என்ன, திரும்ப திரும்ப தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஏன்னா மரணத்தை குறித்ததான வெளிப்பாடு அவருக்கு ஏற்கனவே இருந்தது. அதே மாதிரி கெத்செமனில் போய் 3 வாட்டி அவர் விழுந்து தாழ ஜெபிக்கும் போது பிதாட்ட என்ன சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால், அவருக்கு அந்த கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு இதில் கேட்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும்
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்போ நம்ம வந்து கடவுளுக்குடைய சித்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வந்து நான் என்ன எது வேணாலும் இது நான் செய்கிறேன், நான் போய் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோ தெரிஞ்சோ நம்ம செஞ்சோன்னா அது வந்து ஃபெயிலியரில் தான் வந்து முடியும். கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி செய்யணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து ஏன்னா நான் பார்க்குற எல்லா இடத்துலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா பிள்ளைங்களும் என்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுடைய வயசில் உள்ள பிள்ளைங்க அத்தனை பேரும் கல்யாணம் ஆகி எல்லாம் நீ கையில் குழந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் என் வீட்டில் வந்து இன்ன வரைக்கும் கடவுள் ஒரு கல்யாணத்தை எனக்கு காண வைக்கல. ஆனாலும் முறுமுறுப்பு இல்லை. நான் எப்பவும் கடவுள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்யும், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை. எனக்கு ஆசை, அவர் ஏசப்பா சொன்னார்ல அந்த மாதிரி எனக்கு ஆசைப்பா, என் பிள்ளைங்களை பார்க்கணும், என்னுடைய பேர பிள்ளைங்களை பார்க்கணும், எனக்கு ஆசை தான். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லைப்பா, உம்முடைய சித்தம் நீ எப்போ நடத்திடுறோம், என்னைக்கு நடத்தினாலும் எனக்கு ஓகே, அது உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம சொல்லணும். அதே மாதிரி தேவ சித்தத்திற்கு முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு வாழ்ந்தால் ஆர்ப்பரிப்பான முடிவை தேவன் நம்மளுக்கு தருவார். இதில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அரைஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் எங்கே போனார்? 3ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தாரு. அது அந்த மிச்சம் இருந்த டைம்ல அவர் எங்க போனார்னா ஒன்றும் இல்லை, அந்த பிசாசானவன் என்ன செய்யறான், பாதாளத்தின் திறவுகோலை கையிலே வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பாதாளத்தில் என்ட்ரன்ஸில் உட்காந்துக்கிட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரையும் சிறைப்பிடிச்சு வச்சுருக்கோம். யாரெல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சாருன்னா, அன்றைக்கு நோவா காலத்தில் அந்த கீழ்ப்படியாமையினால இறந்து போனாங்க இல்லையா, வெளியில் இந்த தண்ணியில் இது பண்ணி இறந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்களாம். அவங்களையும் அவன் தான் வச்சுட்டு இருந்துக்கிறான், அவனுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தான்கள் இல்லையா, அவங்களையும் கொண்டு போய் அவன் தான் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சு அடைச்சி வச்சு அவளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேராக வராரு. அவர் அங்கே மரித்த உடனே மறு நிமிஷம் அங்கே நேராக வந்து அந்த திறவுகோலை அவன் இடத்துல இருந்து பிடுங்க சொல்ற ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டு, ஒரு தேவதூதரை கூப்பிட்டு அது கையில் இருக்கிற அந்த திறவுகோலை பிடுங்க சொல்றாரு. பிடுங்கி என்ன பண்றாரு, அந்த இதை பாதாளத்தை திறன்னு சொல்றாரு. பாதாளத்தை அவன் தேவதூதன் திறக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் பாதாளத்தில் இறங்கினார். நமக்காக இறங்கி உள்ள போயிட்டு அவர் போன உடனே அங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அந்த வெள்ளத்துல இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு. அங்கேயும் போய் அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு. ஆனா அவங்கள அவர் கூட சேர்த்துக்கொள்ளல. அவர் உள்ள இறங்கும் போது அவர் கூட ஒரே ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அது யாரா இருக்கும்? வேற யாரும் இல்லை, 2வது கள்ளன் தான். அந்த 2வது கள்ளன் அவர் உள்ள இறங்கும்போது அவர் கூட தான் போனாப்ல. அவர் போயிட்டு உள்ள போய் அந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் அங்கிருந்து மீட்டு எடுத்து கொண்டு போய் நேராக அவங்களை கொண்டு பரதீசில கொண்டு வச்சு அவங்களை இளைப்பாற செய்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஒரு பாயிண்ட் பிளாங்க், அவருக்கு என்னென்ன செய்யணும், எப்பப்போ செய்யணும் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அதே தான் நம்ம பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் அந்த காலத்தில் வந்து மிருகங்களே அடிக்கிறதுக்காக கொண்டு போகும்போது அந்த மிருகங்கள் கத்தும் இல்லையா, அதை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அதுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது, ஆனால் அதுங்க கத்தும் வரவே வராது. இவங்க இழுத்துட்டு போய் தான் அந்த பலிபீடத்தின் மேல வச்சு அதை தகன பலியா கொடுப்பாங்கன்னு பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் தாமாகவே வந்தார். அவர் வந்து தானே வந்துதான் தன்னை அர்ப்பணித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம யோவான் எழுதின யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் படிங்க, தமிழ்லையும் படிங்க, அது புரியணும் நம்மளுக்கு. No one takes it from me, but I lay it down of my own accord. I have authority to lay it down and authority to take it up again. This command I received from my Father. இந்த அவருக்கு எல்லா அத்தாரிட்டி கையில இருந்தது. அதை மறிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா மறிக்காமலே கூட போயிருக்கலாம். தமிழ்ல ஒருத்தவங்க எடுத்தவங்க படிங்க, அதுல ரொம்ப அழகா இருக்கும். அதுல அதை எடுப்பதற்கு யோவான் 10:18 ஒருவனும் என் இடத்துல எடுத்து கொள்ள மாட்டான், எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் உயிரை எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் கொடுத்தார். அவர் தாமாகவே வந்து அவர் கொடுத்தாரு. கொடுத்து 3ஆம் நாள் மரித்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 3ஆம் நாள் மரித்து அதுக்கப்புறம் உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுந்து பரிசுத்தா, அதாவது சரீரத்திலே மரிக்கிறார், ஆவியிலே எழும்புகிறார். ஆவியிலே எழும்பி இன்றைக்கும் நம்ம கூட வந்து உலாவி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு வந்து நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மனசுல விசுவாசிக்கணும். அவர் வேற ஒன்றும் நம்மகிட்ட கேட்கல. நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும்
விசுவாசனா நம்ம கடவுள பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு அளவில்லா ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.